Welcome to Python for Toddler series. So previous video la நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா for loop with else partனா என்ன, அப்புறம் அதோட syntax எப்படி இருக்கும், அப்புறம் அதுல ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் எப்படி நம்ம பெர்ஃபார்ம் பண்றது அப்படினு பார்த்தோம். அதுக்கு அப்புறம் எந்த சமயத்துல நமக்கு அது யூஸ் ஆகும் அப்படினு நம்ம பார்த்தோம். So previous video பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட்டா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா descriptionல லிங்க் கொடுத்திருக்கேன். So please நீங்க அந்த வீடியோ போய் பாருங்க. So that நம்ம ஃபர்தரா பார்க்குற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா nested for loopனா என்ன அப்படினு பார்க்க போறோம். அப்புறம் அதோட syntax எப்படி இருக்கும், அப்புறம் அது நாம என்ன மாதிரி இடத்துல நமக்கு யூஸ் ஆகும் அப்படினு பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நெஸ்டட் லூப்னா என்ன அப்படின்னா, ஒரு லூப்புக்குள்ளே இன்னொரு லூப் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம வந்து நெஸ்டட் லூப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ முன்னாடியே நம்ம நெஸ்டட் இஃப் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ நெஸ்டட் இஃப்ல நம்மளுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு இஃப் கண்டிஷன் இருந்திருக்கும், அதுக்கப்புறமேட்டு உள்ள இன்னொரு இஃப் கண்டிஷன் நம்மளுக்கு இந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ இதை வந்துட்டு நம்ம நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறமேட்டு நெஸ்டட் வைல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ நெஸ்டட் வைல் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதே மாதிரி வைல் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வைல் இருக்கும், ஸோ அதுக்கப்புறமேட்டு இன்னொரு வைல் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம வந்துட்டு நெஸ்டட் வைல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போது அதே மாதிரி நம்மளுக்கு ஃபார்லேயும் அதே மாதிரி இருக்குது. ஸோ நெஸ்டட் ஃபார்னா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஃபார் ஸ்டேட்மெண்ட் இருக்கும், அது உள்ளேயே நம்மளுக்கு வந்துட்டு இன்னொரு ஃபார் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஸோ இதை தான் நம்ம வந்துட்டு நெஸ்டட் ஃபார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நெஸ்டட்னா என்னென்னு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு லூப்புக்குள்ளே இன்னொரு லூப் இருந்தது அப்படின்னா நெஸ்டட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நெஸ்டட் லூப்க்கான சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் நெஸ்டட் ஃபார் லூப்க்கான சின்டாக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபார்னுங்கிற கீவேர்டு இருக்கும், அதுக்கப்புறமேட்டு நம்மளோட ஐட்ரேட்டிங் வேரியபிள் நம்ம ஐனு கொடுத்துருந்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வேரியபிள் தான். அதுக்கப்புறமேட்டு இன்னுங்கிற கீவேர்ட், அதுக்கப்புறமேட்டு சீக்வன்ஸ். ஸோ மறுபடியும் இந்த இடத்துல சீக்வன்ஸ்னால் என்ன அப்படின்னா, அது வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங் இல்லாட்டி ஒரு லிஸ்ட் இல்லாட்டி இன்னொரு ஒரு டப்பிள், டிக்ஷனரி இல்லாட்டி ரேஞ்ச் ஃபங்க்ஷன். ஸோ இதில் எதுவாக வேணாலுமே நம்மளுக்கு வந்து இருக்கலாம். ஸோ இதுதான் நம்ம வந்துட்டு சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் லாஸ்ட்டில் இந்த மாதிரி கோலன் வச்சு டெர்மினேட் ஆகிருக்கணும். ஸோ இந்த கண்டிஷன் நம்மளுக்கு எப்போ ட்ரூ ஆகுதோ அப்போ வந்துட்டு இது வந்து உள்ளே வரும். ஸோ உள்ளே நாம இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட் 1 அப்படி கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 ரன் ஆகும். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 ரன் ஆகிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உள்ளே நம்ம இந்த இடத்துல இன்னொரு ஃபார் லூப் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஃபார் லூப்பில் என்ன தந்திருக்கோம் அப்படின்னா, மறுபடியும் ஐட்ரேட்டிங் வேரியபிள் இன்னொரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கண்டிஷன் செக் பண்ணும். இந்த கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு திரும்ப இந்த இடத்துல இருக்கிற ஸ்டேட்மெண்ட் அடுத்த ஸ்டேட்மெண்ட் 1 வந்துட்டு நம்மளுக்கு ரன் பண்ணும். ஸோ ப்ரோக்ராமோட நீடு பொறுத்து இந்த இடத்துல சில சமயம் நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ் தருவோம், சில சமயம் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம தராமல் கூட விடுவோம். ஸோ எப்படி வேணாலுமே தரலாம். ஸோ பட் ஆனால் நெஸ்டட் ஃபார் அப்படின்னா இந்த மாதிரி ஃபாருக்குள்ளே ஃபார் இருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம வந்துட்டு நெஸ்டட் ஃபார் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கண்டிஷன் செக் ஆகும்போது ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான செட் ஆஃப் கோட்ஸ் ரன் ஆகும், ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். ஸோ சேம் கான்செப்ட் தான். ஸோ இது இன்னும் பெட்டராக புரியறதுக்காக நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம இந்த நெஸ்டட் ஃபார் கான்செப்டை பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த கோடை ரன் பண்ணலாம். ஸோ இந்த அவுட்புட் நம்மளுக்கு வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, லிஸ்ட் நம்ம ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ லிஸ்ட்டில் என்ன எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு ஹாப்பின்னு ஒரு எலமெண்ட் இருக்குது, இன்னொன்று வந்து லேர்னிங் அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ரிங் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ டோட்டலாக இந்த இடத்துல 2 ஸ்ட்ரிங் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு ஃபார் லூப்குள்ளே வரும். ஸோ ஃபார் லூப்பில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, i in range 0,3 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ 0,3 அப்படின்னா என்ன நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்னா 0, 3, -1. ஸோ இதை சால்வ் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா 0, 2. அப்போ என்னென்ன நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்னா 0 இருக்கும், 1 இருக்கும், 2 இருக்கும். ஸோ இந்த 3 நம்பர்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமேட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும்.
பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா அவுட்டர் லூப்ங்கிறத ஒரு கண்டென்ட் வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ அதனால அதை வந்து டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்கோம். ஸோ அவுட்டர் லூப்னு பிரிண்ட் பண்ணிட்டு பக்கத்தில் கமா ஐ அப்படின்னு நாம சொல்லியிருக்கோம். ஸோ ஐயில் இப்போ ஃபஸ்ட்டு எது பாயிண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த 0வை பாயிண்ட் பண்ணியிருக்கோம் ஐ. ஸோ ஃபஸ்ட்டு அவுட்டர் லூப்ங்கிறத பிரிண்ட் பண்ணிட்டு அந்த ஐயில் என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ அவுட்டர் லூப் பிரிண்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல 0ன்னு ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கப்புறமேட்டு என்ன ஆகும் அப்படின்னா கீழே வரும். ஸோ கீழே இன்னொரு ஃபார் லூப் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இன்னொரு ஃபார் லூப் என்ன தந்திருக்கோம் அப்படின்னா அதே மாதிரி இன்னொரு ஐட்ரேட்டிங் வேரியபிள் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஐ கொடுத்துருக்கோம், இந்த இடத்துல ஜே கொடுத்துருக்கோம். ஸோ அது டிபெண்ட்ஸ், நீங்கள் ஐ ஜே தான் தரணும்னு இல்லை, நீங்கள் வேறு வேரியபிள்ஸ் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இன் லிஸ்ட் 1 அப்படின்ட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல என்ன தரும் அப்படின்னா ஒரு லிஸ்ட்டை வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ லிஸ்ட் 1ல என்ன இருக்குது அப்படின்னா ஸோ நம்மக்கிட்ட கொடுத்துருக்க இந்த லிஸ்ட் 1 வந்துட்டு இந்த இடத்துல பாஸ் ஆகும். ஸோ இந்த லிஸ்ட் 1ல இருக்க கண்டென்ட்ஸ் வந்துட்டு ஹாப்பி லேர்னிங் அப்படின்னு இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜே எதை பாயிண்ட் பண்ணும் அப்படின்னா இந்த ஹாப்பியை பாயிண்ட் பண்ணும். ஸோ அதுக்கப்புறமேட்டு கீழே நெக்ஸ்ட் லைனுக்கு வரும். பிரிண்ட்ல இன்னர் லூப் அப்படின்ட்டு ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ இன்னர் லூப்னு பிரிண்ட் பண்ணிட்டு ஜேல என்ன இருக்கோ அதை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே பாயிண்ட் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு நம்மளோட ஜேல ஹாப்பிங்கிற டெக்ஸ்ட் தான் இருக்கும். ஸோ அதனால இன்னர் லூப் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஹாப்பி அப்படின்ட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு இங்கே இருக்க ஃபார் லூப் கிட்ட மேலே போகும். அதாவது இந்த ஜே வேல்யூ வந்துட்டு ஐட்ரேட் ஆகும். ஸோ ஜே வந்துட்டு லிஸ்ட்டில் அடுத்த எலிமெண்ட் இருக்கா அப்படின்னு பார்க்கும். ஸோ ஜே வந்துட்டு இங்கே இருக்கிறது இல்லாமல் அடுத்து இன்க்ரிமெண்ட் ஆகும். இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு இந்த இடத்துல ஜே இருக்கும். ஸோ ஜேல என்ன இருக்குது அப்படின்னா லேர்னிங் அப்படின்ட்டு நாம் ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா திரும்ப இந்த ஃபார் லூப்குள்ளே வரும். இன்னர் லூப் ஜே பிரிண்ட் பண்ணும். ஸோ இன்னர் லூப்னு பிரிண்ட் பண்ணிவிட்டு லேர்னிங் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரிங்கை நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். ஸோ திரும்ப அகைன் என்ன ஆகும் அப்படின்னா திரும்ப இங்கேருந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இந்த ஃபார் லூப்குள்ளே போய் பார்க்கும். ஜேல லிஸ்ட் 1ல வேறு ஏதாவது எலிமெண்ட்ஸ் இருக்கான்னு பார்க்கும். ஸோ லேர்னிங் பக்கத்தில் இந்த இடத்துல நம்ம எதுவுமே நம்ம கொடுக்கல. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்துட்டு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடும். ஸோ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும்போது இந்த இன்னர் ஃபார் லூப்ல இருந்து ப்ரோக்ராம் வந்து வெளியில் வந்துடும். ஸோ வெளியில் வந்துட்டு நம்ம மேலே இந்த இடத்துல ஒரு அவுட்டர் ஃபார் லூப் கொடுத்துருந்தோம் இல்லையா, ஸோ அது திரும்ப மேலே போய் செக் பண்ணும். ஸோ இந்த இடத்துல ஐ வந்துட்டு ரேஞ்ச் வேறு ஏதாவது வேல்யூஸ் இருக்கா அப்படின்னு போய் பார்க்கும். ஸோ 0க்கு அப்புறம் 1ங்கிற வேல்யூ இருக்குது. ஸோ இப்போ இந்த 1ஐ வந்துட்டு நம்மளுக்கு பாயிண்ட் பண்ணும். ஸோ 1 பாயிண்ட் பண்ணிவிட்டு திரும்ப நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஃபார் லூப்புக்குள்ளே வரும். அவுட்டர் லூப்பில் ஐயை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல அவுட்டர் லூப்னு ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து பிரிண்ட் பண்ணிவிட்டு ஐயில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். ஐயில் என்ன இருக்குது அப்படின்னா 1 இருக்குது. ஸோ இந்த 1ஐ இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். ஸோ திரும்ப பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லேருந்து இந்த ஃபார் லூப்குள்ளே வரும். ஸோ லிஸ்ட் 1ஐ போய் பார்க்கும். ஸோ லிஸ்ட் 1ல திரும்ப ஹாப்பி லேர்னிங் அப்படின்ட்டு 2 ஸ்ட்ரிங் நம்ம கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ஜே வந்துட்டு இந்த ஹாப்பியை தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பண்ணும். அப்போது இன்னர் லூப்பில் ஜேவை பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லும்போது இன்னர் லூப்பில் ஹாப்பிங்கிறது இந்த இடத்துல பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே இருக்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இங்கே இருக்க ஃபார் லூப்பை திரும்ப இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ ஜே இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போது ஜே வந்துட்டு இங்கே இல்லாமல் இந்த லேர்னிங்கை பாயிண்ட் பண்ணும். ஸோ லேர்னிங்கை பாயிண்ட் பண்ணும்போது இன்னர் லூப் ஜே பிரிண்ட் பண்ண சொல்லும்போது இன்னர் லூப் லேர்னிங் அப்படின்ட்டு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். ஸோ திரும்ப மறுபடியும் இந்த இடத்துல இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ ஜேக்கு இந்த இடத்துல ஃபெச் பண்ணுறதுக்கு கண்டென்ட் இல்லை. ஸோ திரும்ப இந்த இடத்துல கண்டிஷன் வந்துட்டு ஃபால்ஸ் ஆயிடும். ஃபால்ஸ் ஆகும்போது இந்த ஃபார் லூப்பை விட்டு இது வந்து வெளியில் வந்துடும். அதாவது இன்னர் ஃபார் லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். ஸோ திரும்ப இங்கே இருக்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லேருந்து இங்கே மேலே இருக்க இந்த ஃபார் வந்துட்டு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ ரேஞ்சுக்கு அப்புறம் ஏதாவது வேல்யூஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கும். ஸோ இப்போ 1ல் இருக்குது. 1லேருந்து இன்க்ரிமெண்ட் ஆகும்போது அடுத்து 2ல் போய் நிற்கும். ஸோ அவுட்டர் லூப் ஐ பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ அவுட்டர் லூப்னு பிரிண்ட் பண்ணிவிட்டு இப்போ ஐயோட வேல்யூ என்ன அப்படின்னா 2 இருக்குது. ஸோ இந்த 2ஐ வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடும். ஸோ திரும்ப வந்துட்டு இந்த இன்னர் லூப்குள்ளே வரும். ஸோ திரும்ப ஜேல நம்மக்கிட்ட 2 ஸ்ட்ரிங் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜே வந்துட்டு இதை பாயிண்ட் பண்ணும். ஸோ இதை பாயிண்ட் பண்ணும்போது ஜேல என்ன எலிமெண்ட் இருக்குன்னா ஹாப்பின்னு இருக்குது. ஸோ இதை பிரிண்ட் பண்ணும். ஸோ திரும்ப பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இங்கேருந்து மேலே போகும். 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். ஜே வந்துட்டு இப்போ அடுத்து இதை பாயிண்ட் பண்ணும். ஸோ அடுத்து வந்து லேர்னிங்கிறத பிரிண்ட் பண்ணிடும். ஸோ திரும்ப இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மேலே போகும்போது இந்த இடத்துல இன்க்ரிமெண்ட் ஆகும். இந்த இடத்துல எலமெண்ட்ஸ் எதுவும் நம்மளுக்கு இல்லை. ஸோ இந்த இடத்துல கண்டிஷன் வந்துட்டு ஃபால்ஸ் ஆகுது. ஃபால்ஸ் ஆகிறதுனால இந்த ஃபார் லூப்பை விட்டு ப்ரோக்ராம் வெளியில் வந்துடும். ஸோ திரும்ப மேலே போய் நம்மளுக்கு இந்த இடத்துல செக் பண்ணும். ரேஞ்சில் வேறு எதுவும் வேல்யூஸ் இருக்கான்னு பார்க்கும். இப்போ பார்த்தோம்னா இந்த இடத்துலையுமே எந்த ஒரு வேல்யூஸுமே இல்லை. ஸோ இந்த கண்டிஷனுமே நம்மளுக்கு ஃபால்ஸ் ஆகும். ஃபால்ஸ் ஆகிறதுனால இந்த ஃபார் லூப்பை விட்டும் ப்ரோக்ராம் வெளியில் வந்துடும். ஸோ அதனால நம்மளுக்கு இந்த இடத்துல ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆகிருக்கு. ஸோ அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிளில் நம்ம வந்துட்டு ஒரு 2 லிஸ்ட்டு நம்ம வந்துட்டு பாஸ் பண்ணலாம்.
ஸோ இப்போ இந்த கோடை ரன் பண்ணலாம். ஸோ இந்த அவுட்புட் வந்து நம்மளுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன தந்திருக்கோம் அப்படின்னா லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 அப்படின்ட்டு 2 லிஸ்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னா BMW அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, அதுக்கப்புறமேட்டு ஆடி அப்படின்ட்டு இன்னொரு ஸ்ட்ரிங் இருக்குது. ஸோ லிஸ்ட் 2ல் என்ன இருக்குது அப்படின்னா பிளாக் அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, இன்னொரு ஸ்ட்ரிங் என்ன இருக்குது அப்படின்னா ஒயிட் அப்படின்ட்டு இன்னொரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு இந்த 2 லைனில் கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்த லைனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸ் இன் லிஸ்ட் 1 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது இது வந்துட்டு இந்த லிஸ்ட் 1 வந்துட்டு நம்மளுக்கு வந்து பாயிண்ட் பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் லைன் என்ன தந்திருக்கோம் அப்படின்னா ஃபார் ஒய் இன் லிஸ்ட் 2 அப்படின்னு நம்ம தந்திருக்கோம். ஸோ லிஸ்ட் 2 அப்படின்னா இதை வந்து பாயிண்ட் பண்ணுது. ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக எக்ஸ் வந்து எதை பாயிண்ட் பண்ணும் அப்படின்னா இந்த BMW தான் ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ் பாயிண்ட் பண்ணும். இந்த ஒய் எதை பாயிண்ட் பண்ணும் அப்படின்னா இந்த பிளாக்கை தான் இந்த y வந்துட்டு பாயிண்ட் பண்ணும். ஸோ இப்போ இது வந்துட்டு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே வரும். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே வரும்போது எக்ஸ் கம்மா ஒய்யை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ எக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா BMWன்னு இருக்குது. ஸோ அது இங்கே பிரிண்ட் பண்ணும். ஒயில் என்ன இருக்குது அப்படின்னா பிளாக்னு இருக்குது. ஸோ பிளாக்கை இது வந்து இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். ஸோ திரும்ப இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இந்த ஃபார் லூப்பில் போயிட்டு இந்த ஒய்யை இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ ஒய் இப்போ எங்கே போகும் அப்படின்னா ஒரு ஸ்டெப் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு இங்கே போய் நிற்கும். ஸோ திரும்ப என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸையும் ஒய்யவும் பிரிண்ட் பண்ணும். இப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கு எக்ஸ் மாறவே இல்லை, ஒய் மட்டும்தான் மாறி இருக்கு. ஸோ எக்ஸில் இருக்க கண்டென்ட் என்ன அப்படின்னா BMW. அந்த BMWவை இங்கே பிரிண்ட் பண்ணிட்டு ஸோ ஒயில் ஒயிட்ங்கிற கண்டென்ட் இருக்குது. ஸோ அந்த கண்டென்ட்டை நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ திரும்ப இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மேலே போகும்போது ஒய் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஒய் இன்க்ரிமெண்ட் ஆகும்போது இந்த இடத்துல எந்த ஒரு ஸ்ட்ரிங்குமே நம்மக்கிட்ட இல்லை. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுது. ஸோ ஃபால்ஸ் ஆகிறதுனால இந்த இன்னர் ஃபார் லூப்ல இருந்து ப்ரோக்ராம் வந்து நம்மளுக்கு வெளியில் வந்துடும். ஸோ இப்போ அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த எக்ஸ் வந்துட்டு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இப்போ எக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக எங்கே இருந்தது அப்படின்னா இங்கே இருந்தது. ஸோ இப்போ இந்த எக்ஸ் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு இந்த இடத்துல எக்ஸ் போய் இருக்கும். ஸோ இப்போ அடுத்து இன்னும் திரும்ப இதே ஃபார் லூப்குள்ளே வரும். ஸோ ஃபார் ஒய் இன் லிஸ்ட் 2 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இனிஷியலாக ஒய் வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை நம்மளுக்கு வந்துட்டு பாயிண்ட் பண்ணியிருக்கும். ஸோ அடுத்து இங்கேருந்து இந்த இடத்துக்கு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வரும்போது பிரிண்ட் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். எக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா ஆடினுங்கிற கண்டென்ட் இருக்குது. ஸோ அதை நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். ஒயில் என்ன இருக்குது அப்படின்னா பிளாக்னுங்கிற கண்டென்ட் இருக்குது. ஸோ அதை வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். ஸோ திரும்ப அகெயின் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இந்த இன்னர் ஃபார் லூப்புக்கு போய் இந்த ஒய்யை இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ ஒய் இங்கே இருந்துட்டு இங்கே போயிடும். ஸோ ஒயில் இப்போ வந்துட்டு ஒயிட்டுங்கிற கண்டென்ட் இருக்குது, எக்ஸில் ஆடினுங்கிற கண்டென்ட் இருக்குது. ஸோ இப்போவும் எக்ஸில் இருக்க கண்டென்ட் மாற கிடையாது. ஸோ எக்ஸையும் ஒய்யும் பிரிண்ட் பண்ண சொல்லும்போது எக்ஸில் இருக்க இந்த ஆடியோவும் ஒயில் இருக்க இந்த ஒயிட்டையும் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ பிரிண்ட் பண்ணும்போது இப்போ திரும்ப இது மேலே போகும்போது ஒய்யை இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஒய் இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது இந்த இடத்துல கண்டென்ட் எதுவுமே இல்லை. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் ஆகும். ஃபால்ஸ் ஆகும்போது இந்த லூப்பை விட்டு அதாவது இன்னர் லூப்பை விட்டு ப்ரோக்ராம் வெளியில் வந்துடும். ஸோ அகைன் என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ இந்த எக்ஸை வந்துட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணும். எக்ஸை இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது இங்கே போய் பார்க்கும். இந்த லிஸ்ட்டில் நம்மளுக்கு எங்கேயுமே எந்த ஒரு கண்டென்ட்டுமே இல்லை. ஸோ இந்த இடத்துலையுமே கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது. ஸோ இந்த கண்டிஷனே நம்மளுக்கு ஃபால்ஸ் ஆகிறதுனால இது இந்த இன்னொரு லூப்புக்குள்ளே போகாமல் இங்கேருந்தே ப்ரோக்ராம் வந்துட்டு வெளியில் வந்துடும். ஸோ வெளியில் வரதுனால இந்த இடத்துல நம்மளுக்கு ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆகிட்டு அவுட்புட் இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ நெஸ்டட் ஃபார் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணும்போது நம்மளோட ப்ரோக்ராமோட நீடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார் லூப்புக்கு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம், இந்த ஃபார் லூப்புக்கு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். பட் இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃபார் லூப்புக்குமே சேர்த்து நம்ம இந்த இடத்துல ஒரே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்கோம். ஸோ ப்ரோக்ராம் நம்மளுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நாம் இந்த மாதிரி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லை நம்மளுக்கு தர வேண்டிய கண்டிஷன்ஸ் நம்ம வந்துட்டு மாற்றி கூட கொடுத்துக்கலாம். ஸோ இது ஜஸ்ட் புரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு 2 எக்ஸாம்பிள் எடுத்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபாரில் இது வரைக்கும் நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா ஃபார் லூப்பு. ஸோ ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபார் வேரியபிள் இன் சீக்வன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபார்னுங்கிறது கீவேர்ட், அதுக்கப்புறமேட்டு அதுக்கான ஐட்டபிள் வேரியபிள் இருக்கும், அதுக்கப்புறமேட்டு சீக்வன்ஸ். ஸோ இந்த இடத்துல சீக்வன்ஸ்னு சொல்லும்போது இது வந்துட்டு லிஸ்ட், ஸ்ட்ரிங், டப்பிள், டிக்ஷனரி எதுவாக வேணாலும் இருக்கலாம், இல்லை ரேஞ்சாக கூட இது வந்துட்டு இருக்கலாம். அதுக்கப்புறமேட்டு இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் 1 வந்துட்டு ரன் ஆகும். ஸோ எப்போ இந்த சீக்வன்ஸோட லாஸ்ட்டுக்கு அதாவது கடைசி எலமெண்ட் போய் அதை ஃபெச் பண்ணுதோ அதுக்கப்புறம் அதுக்கு எலமெண்ட் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகும். ஃபால்ஸ் ஆகும்போது இந்த ஃபார் லூப்பை விட்டு நம்ம ப்ரோக்ராம் வந்து வெளியில் வந்துடும். ஸோ அது வரைக்கும் இது வந்துட்டு லூப் ஆகிக்கிட்டே இருக்கும், ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா ரேஞ்ச் ஃபங்க்ஷன் ஃபாரில் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தோம். ஸோ அதே தான் இந்த இடத்துல சீக்வன்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன தந்திருப்போம் அப்படின்னா ஒரு ரேஞ்ச் வந்து கொடுத்துருப்போம். ஸோ ரேஞ்சில் என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னா 3 பேராமீட்டர் இருக்கும். ஸோ ஒன்று வந்துட்டு ஸ்டார்ட் வேல்யூ, இன்னொன்று வந்துட்டு எண்ட் -1 வேல்யூ, அதுக்கப்புறமேட்டு ஸ்டெப் வேல்யூ. ஸோ இந்த இடத்துல எதுக்கு n-1 போடுறோம் அப்படின்னா இப்போ ரேஞ்ச் 0,6 அப்படின்னு கொடுத்தோம்னா 0லேருந்து 6 வரைக்கும்னு அர்த்தம் இல்லை. இந்த 6 - 1 பண்ணோம் அப்படின்னா 5 வருது இல்லையா.
ஸோ 0லேருந்து 5 வரைக்கும் அப்படின்னு மீனிங். ஸோ அது புரியறதுக்காக தான் இந்த இடத்துல நம்ம end -1 அப்படின்ட்டு போடுறோம். ஸோ இந்த கண்டிஷன், அதாவது இந்த ரேஞ்சில் கடைசி வேல்யூ போகிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் 1 ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ எப்போ ரேஞ்சில் லாஸ்ட் வேல்யூ வந்து இருக்கோ, அதுக்கப்புறம் எப்போ வேல்யூ இல்லாமல் இருக்கோ அப்போ இந்த ஃபார் ஸ்டேட்மெண்ட்டை விட்டு நம்ம ப்ரோக்ராம் வெளியில் வந்துடும். ஸோ அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபார் வித் இஃப் எல்ஸ்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இஃப் எல்ஸ்னாலே நம்மளுக்கு ஜென்ரலாக தெரியும். ஸோ இஃப்பில் வந்துட்டு ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்போம். இது ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இஃப்கான கண்டிஷன் ரன் ஆகும். சப்போஸ் ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா எல்ஸ் பிளாக்ல என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கோமோ அது வந்து நம்மளுக்கு ரன் ஆகும். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு அதே மாதிரி ஃபாரில் போயிட்டு கண்டிஷன் செக் பண்ணும். இது ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்து இங்கே இருக்க இஃப் கண்டிஷனை பார்க்கும். ஸோ இஃப் கண்டிஷன் மேட்ச் ஆச்சு அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரன் பண்ணும். சப்போஸ் இஃப் கண்டிஷன் இந்த இடத்துல மேட்ச் ஆகலை அப்படின்னா நம்ம எல்ஸில் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோமோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்மளுக்கு வந்து ரன் பண்ணும். சப்போஸ் இப்போ இந்த ஃபார் லூப்பில் போகும்போதே நம்மளுக்கு வந்து கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த எந்த இஃப் எல்ஸுமே இது வந்து செக் பண்ணாது. செக் பண்ணாமல் ப்ரோக்ராம் ஸ்ட்ரெயிட்டாக வெளியில் வந்துடும். ஸோ அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபார் வித் எல்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஃபாரில் இஃப் இல்லாமல் வெறும் எல்ஸ் பார்ட் மட்டும் கூட நம்ம கொடுக்கலாம். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் இதே மாதிரி தான் கண்டிஷன் போயிட்டு செக் பண்ணும். ஒன்று சீக்வன்ஸாக இருக்கணும், இல்லாட்டி ரேஞ்சாக இருக்கணும். ஸோ அது கண்டிஷன் ட்ரூ ஆச்சு அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் 1 போயிட்டு ரன் பண்ணும். சப்போஸ் இந்த இடத்துல கண்டிஷன் ஃபெயில் ஆகுது அப்படின்னா இந்த எல்ஸ் பார்ட்டில் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அந்த பார்ட்டில் இருக்க கோடிங் வந்துட்டு நம்மளுக்கு ரன் ஆகும். ஸோ அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, நெஸ்டட் ஃபார் லூப்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ நெஸ்டட் ஃபார் அப்படின்னா ஒரு ஃபார்க்குள்ளே இன்னொரு ஃபார் இருந்தது அப்படின்னா இதை வந்துட்டு நாம் நெஸ்டட் ஃபார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் சின்டாக்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு வேரியபிள் இருக்கும், அதுக்கப்புறமேட்டு சீக்வன்ஸ். இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சு அப்படின்னா இதுக்கான ஸ்டேட்மெண்ட் 1 வந்துட்டு நம்மளுக்கு ரன் ஆகும். ரன் ஆகிட்டு அடுத்த ஃபார் லூப்பை போயிட்டு செக் பண்ணும். ஸோ அடுத்த ஃபார் லூப்பில் அதே மாதிரி இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருப்போம். ஸோ இது ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் செகண்ட் வந்துட்டு நம்மளுக்கு ரன் ஆகும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் 2 ரன் ஆனதுக்கு அப்புறமேட்டு மெயினாக என்ன ஆகும் அப்படின்னா கண்ட்ரோல் வந்துட்டு இந்த இன்னர் ஃபார் லூப்லேயே தான் இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிற வரை நம்மளுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் 2 ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ எப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ தான் ப்ரோக்ராம் இங்கே இருக்கிற கண்ட்ரோல் வந்துட்டு இந்த அவுட்டர் ஃபார் லூப்புக்கு கண்ட்ரோல் போகும். ஸோ அடுத்து இந்த அவுட்டர் ஃபார் லூப்பில் ஒரு இன்க்ரிமெண்ட் நடக்கும். ஸோ இன்க்ரிமெண்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டு திரும்ப இதே மாதிரி ப்ராசஸ் வந்துட்டு கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். சப்போஸ் இந்த ஃபஸ்ட்டு ஃபார் லூப் செக் பண்ணும்போதே நம்மளுக்கு வந்து கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கீழே இருக்க எந்த ஒரு கோடுமே நம்மளுக்கு வந்து ரன் பண்ணாது. ரன் பண்ணாமல் இங்கே இருக்கிற ஃபார் லூப்ல இருந்து நம்ம ப்ரோக்ராம் அப்படியே நம்மளுக்கு வந்து டெர்மினேட் ஆகிட்டு வெளியில் வந்துடும். ஸோ சம்டைம்ஸ் நம்ம ப்ரோக்ராமோட நீட் பொறுத்து இந்த இடத்துல சம்டைம்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆட் பண்ணுவோம், ஆட் பண்ணாமல் கூட விடுவோம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம நெஸ்டட் ஃபார் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். ஸோ அது கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு ஃபார் லூப்பில் இருக்கக்கூடிய 4 டைப்ஸ், அதாவது ஃபார் லூப்னா என்ன, ஃபார் வித் ரேஞ்ச்னா என்ன, ஃபார் வித் எல்ஸ்னா என்ன, அப்புறம் நெஸ்டட் ஃபார் லூப்னா என்ன, அப்புறம் அதோட சின்டாக்ஸ்லாம் எப்படி இருக்கும், ஒன்றுக்கும் இன்னொன்றுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ எல்லாமே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்க கோட்ஸ் எல்லாமே நான் கிட்டப்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஹாப்பி லேர்னிங். பை.